ஹலோ ஆல் வணக்கம். இந்தியா ஆப்கானிஸ்தான் மொதல் மேட்ச் முடிஞ்சிருச்சு. T20 மொஹாலியில் இந்தியா வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக் வின். பீடாக் வெல்கம் டு த ஷோ. ஆப்கானிஸ்தானோட தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொன்னாலும் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. இந்தியா ஜெயிச்சாலும் அப்படி ஒரு கமெண்ட் வந்தாலும் ஒரு கன்வின்சிங் வின், ஃபேண்டாஸ்டிக் வின். டு ஸ்டார்ட் வித் உங்களோட இனிஷியல் தாட் சொல்லுங்க. அதே மாதிரி பிளேயிங் லெவன் ஆப்கானிஸ்தான் பத்தி அதுக்கு அடுத்து பேசுவோம். தப்பா எடுத்தாங்களா அப்படின்னு அதை பத்தியும் நீங்க சொல்லுங்க. ஹானஸ்டா சொல்லணும்னா இனிமேலும் யாராவது ஒருத்தர் ஆப்கானிஸ்தானோட இந்தியா ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா சரி, அவங்க ஏதோ பொழுது போகாம பேசுறாங்க அப்படின்னு சொல்றதுதான் இதுவே ஒழிய, இனிமே இந்த ஆப்கானிஸ்தான் team நிறைய பேர் என்ன சொன்னாங்க, ரஷீத் கான் இல்ல அப்படின்றதுனால ஆப்கானிஸ்தான் வீக்கா இருக்கும். லெட் மீ பி வெரி ஆனஸ்ட் சார், நீங்க உலகமா சுத்துறீங்க. 9.5 டிகிரி டெம்பரேச்சர். நான் சொல்றேன், இது இந்த மாதிரி ஒரு அதுவும் அந்த எப்படி இருக்கும்னாங்க, ஃப்ரீசிங் கோல்டு. உங்களுக்கு கையை ஹேண்ட் வார்மர் பேக்கெட்ல வச்சிருந்தாரு ரோஹித் சர்மா கையில. இப்ப நீங்க எடுக்க பேட்டிங் ஆடுறதும் கஷ்டம், போலிங் போடுறதும் கஷ்டம், ஃபீல்டிங் பண்றதும் கஷ்டம். அதுல ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறது இன்னும் கஷ்டம். சோ இப்போ உங்களுக்கு ஏன்னா, நீங்க 7 மணிக்கு ஆரம்பிக்கிறீங்க, 9 மணி 8:45 முடிஞ்சு 9 மணிக்கு ஆரம்பிக்கும் போது இன்னும் ஃப்ரீசிங் கோல்டா இருக்கும். சோ இன்னும் செகண்ட் இன்னிங்ஸ்ல போலிங் போடுறது கஷ்டங்கும் போது, லெட் அஸ் புட் அஸ் ஹேண்ட் அப் அண்ட் சே வெல் பிளேட் ஆப்கானிஸ்தான். இந்தியா ஜெயிக்கிறதெல்லாம் அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வின்னர் இந்தியா கிடையாது, ஆப்கானிஸ்தான். ஈவன் தோ ஐம் ஹார்ட் கோர் இந்தியன் சப்போர்ட்டர், அது எல்லாருக்குமே தெரியும். ஐ வுட் சே வெல் பிளேட் ஆப்கானிஸ்தான். இது என்ன டீம் எல்லாரும் வீக்குன்னு சொல்றாங்க, ரமானுல்லா குர்பாஸ் ஒரு குவாலிட்டி பிளேயர். இப்ராஹிம் ஜத்ரான் நான் ட்வீட் மேல ட்வீட் போட்டு எனக்கு கை விரலே உடஞ்சிருச்சு, அவ்வளவு நல்ல பிளேயர்னு. அதுக்கப்புறம் இந்த ராமர் ஷாய் ஷோட் வாட் இஸ் கிளாஸஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஸ்மத்துல்லா ஒமர்சாய், அவர் வேற லெவல்ல எமர்ஜ் ஆயிட்டு இருக்காரு. முகமது நபி எல்லாருக்கும் தெரியும். நஜீபுல்லா ஜத்ரான் ஒரு டிஸ்ட்ரக்டிவ் பிளேயர். கரீம் ஜன்னத் வெரி வெரி இன்ஃபுளுன்ஷியல் ஆல்ரவுண்டரு. ஃபாலோட் வித் குல்பதன் நைப், ஓவரி சிக்ஸ் அடிச்சு பைசப்ஸை காட்டுறாரு, நாட் அ பேட் பிளேயர். ஃபசலக் ஃபரூக் இஸ் ஒன் ஆஃப் த குவிக்கஸ்ட் இன் வேர்ல்ட் கிரிக்கெட், ஐம் டெல்லிங் யூ. இவ்வளோ பெருசு ஸ்விங் பண்ணுவார் பால் உள்ள. அண்ட் தென் சீசன் நவீனுல் லக்கன், முஜிபுர் ரஹ்மான். இது எல்லாரும் வீக். ஆப்கானிஸ்தானோட ஜெயிச்சேன்னு சொன்னா சாரி, இதை நான் ஒத்துக்க மாட்டேன். ஸோ இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் எப்படி செட் பண்றீங்க தான். ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கை வராம வந்துட்டு லூஸா ஆடி அவுட் ஆகி ஒரு 33 ஆடிங்கன்னா 110க்கு பொட்டலாம் இருக்கும். பியூட்டிஃபுல்லா கொஞ்சம் கூட ரமானுல்லா குரூப்பாஸ்ல கண்ணில் கருப்பு துணி கட்டிட்டு ஆடுறவரு 6 ஓவர்ஸ்ல 33 ஃபார் நோ. வி ஆல் நோ ஹவு இப்ராஹிம் ஜத்ரான் அப்ரோச் தி கேம். அந்த நல்ல பிளாட்ஃபார்மை செட் பண்ணிட்டு அவங்களும் பேசியிருந்திருப்பாங்க, இப்ப இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆடவே முடியல, பயங்கரமா ஸ்விங் ஆகுது, பயங்கரமா குளிருது, ஒரு 150 வரைக்கும் ஆடுவோம். 150 வந்ததுன்னா we will see what we can do. That's what exactly ஒவ்வொரு தடவையும் நான் ஏன் அவங்களை ஐடியா ரைட் பண்றேன்னா, கரெக்டா கண்டிஷன்ஸ் ரீட் பண்ணி இவ்வளவுதான் எங்களால முடியும், தோத்தா பரவாயில்ல. இந்தியா டீம் ஐயோ பயந்து 200 ட்ரை பண்ணா 95 ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. செகண்ட் பேஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா 72 ஃபார் 3 விக்கெட்டை வச்சுட்டு இந்த செகண்ட் பேஸ்ல ஆக்சிலேட் பண்ண பார்த்தாங்க. 105 ஃபார் 3 ஆஃப்டர் 15 அட் 8 ஓவர். இந்த செகண்ட் பேஸ்ல தேர்ட் பேஸ்ல பாத்தீங்கன்னா 53 ஃபார் 2, 158 ஃபார் 5. தட் இஸ் ஆல் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் அ டீம் லைக் ஆப்கானிஸ்தான். ஃபார் ஒன் ரீசன் ஐம் டெல்லிங் யூ, ஹர்ஷதீப் சிங் ஒரு சீசன்டு பவுலர், எக்ஸலண்டா போட்டாரு. 4 ஓவர்ஸ்ல ஒரு மேட் இன் வேற 28. 28. Then a guy whom we all rate very highly should play test cricket in overseas, Mukesh Kumar, 4 over 2 for 33, சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். அக்ஷர் பட்டேல் ஒரு பேங்க், 2 விக்கெட். 4 ஓவர் 23 ஃபார் 2. அன்பார்ச்சுனேட்லி ஒரு ஓவர் வாஷிங்டன் சுந்தருக்கு ஜாஸ்தியா போச்சு. ஸோ இஸ் அனாலிசிஸ் லுக்ஸ் எக்ஸ்பென்சிவ். அதுவும் அதுக்கப்புறம் 19வது பாத்தீங்க, ஓவர் போட்டாருன்னு நினைக்கிறேன், கடைசி ஓவர். அது வேற. விஷ்ணாய் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. இந்த மாதிரி ஒரு குளிர் இருக்கும் போது டியூ இல்லைன்னு டியூவை விட்டுருங்க. குளிருது அப்படிங்கும் போது ரிஸ்க் ஸ்பின்னருக்கு ரொம்ப கஷ்டம். அன்பார்ச்சுனேட் இஸ் எக்ஸ்பென்சிவ். என்னலே ஓவர பேசுற, நானும் ரவுடி தான்ல அப்படின்னு ஒருத்தர் இறங்கி இருக்காரு ஆல்ரவுண்டர். அப்ப சிவம் தூபே 2 ஓவர்ல 9 ரன் ஒரு விக்கெட். மிகப்பெரிய தலைவலியே அவர் எல்லாருக்கும் இப்ப கொடுக்க ரெண்டு போறாரு. விக்கெட் ஆயிருக்கும். ரோஹித் சர்மா ஒரு கேட்ச் விட்டாரு. ஆஹ் அது அதான் சொல்றேனே சார். அதனால I'm not pointing out anything because it's extremely difficult conditions to play cricket. Freezing, biting cold. எனக்கு ஒன்னே ஒண்ணு நான் வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, ரோஹித் சர்மா ரன் அவுட் ஆயிட்டு ரியாக்ட் பண்ணதான். அவர் he has got skill. அதாவது மிட் ஆஃப்ல அடிச்சுட்டு ஒன்னே ஒண்ணு சொல்லுவோம். பேசிக் என்னன்னா, உங்களுக்கு வந்து பிஹைண்ட் த விக்கெட்னா நான் ஸ்ட்ரைக்கரோட கால், இன் ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட்னா ஸ்ட்ரைக்கரோட கால். நீ பந்த திரும்பி பார்க்காத. அவன் அடிச்சுட்டு எஸ் எஸ்ன்னு வரான்னா ஸ்ட்ரைக்கர், நீ பந்த திரும்பி பார்க்காத, ஓடனே டேஞ்சர் எண்டுக்கு அவன் வரான்.
இவர் என்ன பண்ணாரு கில்லு, பார்த்துட்டு ரோஹித் சர்மாவே பார்க்கல அப்படின்ட்டாரு. நான் பால என்ன பாத்துட்டு சொல்றேன்னா, இருந்தாரு. ஐ எம் நாட் பிளேமிங் கில். அவர் முன்னாடியே இசட் ஐ எம் நாட் கமிங், ஏன்னா பவர்ஃபுல்லா அடிச்சாரு. இதுல என்னன்னா ரோஹித் சர்மா இஸ் ரன்னிங் ஃபார் த டேஞ்சர் என்ற ஓடி வந்து பார்த்துட்டாங்க. என்ன பண்ணிருப்பாங்க, அங்கதான் த்ரோ பண்ணிருப்பாங்க. he shouldn't have reacted like that, being a legend for himself. Someone like Gill who's going through a rough patch, அந்த மாதிரி ஐயோ ஏற்கனவே ரன் அடிக்கலன்னு ஏகப்பட்ட கிரிட்டிசிசம், ரோஹித் சர்மாவே ரன் அவுட் பண்ணிட்டு அந்த மென்டாலிட்டி கொண்டு இருக்கும் அவரை. பட் லக்கிலி இ ஸ்கோர்ட் சம் ரன்ஸ் அட்லீஸ்ட், இஃப் நாட் லாட். திலக் வர்மா வந்து அப்படியே கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு டீஸ் பண்ணிட்டு அவுட் ஆயிட்டு போனாரு. இப்ப சிவம் தூபே வந்து ஒரு கிக் ஆஸ் இன்னிங்ஸ் ஆனாரு. இப்ப அவர் ஒரு பிரச்சனையை டெஃபினட்டா எல்லாருக்கும் கிளம்ப போறாங்க இப்போ. இப்ப என்னன்னா, ஹர்திக் பாண்டியாக்கு ஆல்ரவுண்டர் பேக்கப் இல்ல இல்லன்னு நானே நிறைய தடவை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன். 38 பிரான்ச்சைசி டொமஸ்டிக் டீமை வச்சு நீ ஏன் ஒரு பேக்கப் இல்லையா ஹர்திக் பாண்டியாக்கு, ஒரு இன்ஜுரியான காம்பினேஷனே மாத்தணும், எதுக்குலே மாத்தணும், வாங்கிக்கல அப்படின்னு நீ காமிச்சிருக்காரு அவரு. வேற லெவல் இன்னிங்ஸ். ஜித்தேஷ் சர்மா நம்பர் 6ல நம்ம முன்னாடியே அந்த டீம் செலக்ட் பண்ண போது சொன்னோம், நம்பர் 6ல ஒரு விக்கெட் கீப்பர் ஆடணும்னா அது சாம்சன் கிடையாது, ராகுல் கிடையாது, மோட்டார் ட்ரெயின் ஜித்தேஷ் சர்மா தான். ஒரு இடி இடிச்சாரு. ரிங்கு சிங்கை பத்தி பேசி நான் டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல. ஏன்னா மகேந்திர சிங் சி ரிங்கு சிங் அந்த மாதிரி, அதாவது எப்படின்னா, அப்படியா 9 அடிக்கணுமா, இரியல நான் இருக்கேன்ல, கொஞ்சம் கூட ஒரு ப்ரெஷரோ ஒரு இது எதுவுமே இல்லாம ஒரு லோக்கல் T20 டோர்னமெண்ட், ஒரு டெச்சி பிரீமியர் லீக் ஆடுற மாதிரி ஆடுறாரு. அந்த மாதிரி ஒரு கம்போச்சர். அப்படிங்கும் போது இப்ப சிவம் தூபே வந்து திருப்பியும் ஆஸ் அ போலர், அவர் பேட்டிங் ஓடுங்க, அவர் என்ன அடிச்சாலும் பேட்டிங் அவர் உள்ள வர முடியாது ஸ்குவாட்ல. பட் போலிங் இந்த மாதிரி 6 அண்ட் ஓவர் ஒரு 4 மேட்ச் அவர் காட்டினார்னா, யூ ஷுட் கிவ் இம் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அஸ் அ பேக் அவுட், பேக்கப் ஆல்ரவுண்டர் ஃபார் ஹர்திக் பாண்டியா. ஏன்னா he can do both the job. He can be destructive with the bat, then he can bowl. அப்படிங்கும் போது you should be another reserve if he can constantly prove that he is good enough as a bowler. ஓகே, நீங்க சொன்னதுல முக்கியமான பாயிண்ட், ஒரு 4 மேட்சா இதே மாதிரி பண்ணாருன்னா அதுதான். இன்னைக்கு ஒரு 2 ஓவர் போட்டாரு, திடீர்னு வந்து வாரி வழங்கும் ஒரு பாரி வள்ளர் தான் அவர். இன்னும் நம்ம பார்த்திருக்கோம், சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கே மேட்சை காவு கொடுத்தவர், கிறிஸ் ஜார்டனோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் எல்லாம் போட்டவர். அதெல்லாம் நம்ம மறக்கல, மனசுல இன்னும் எல்லா வடுவும் இருக்கிறது. இருந்தாலும் நல்லது, நான் டீமுக்கு நல்லது நடந்தா, இந்தியன் டீமுக்கு நல்லது நடந்தா நல்லதே. நானும் ரொம்ப ஹாப்பி தான் தூபே பெர்ஃபார்மன்ஸ் வச்சு. மேபி தலை திருப்பி பவுலிங் கொடுத்தா ஐபிஎல்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு, இந்த சீரீஸ்லயும் திருப்பி பவுலிங் போட்டு பண்ணிட்டாருன்னா லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். திருப்பி நான் அந்த பிளேயிங் லெவனுக்கு வர்றேன். ஆப்கானிஸ்தான் 150 ஆடி இருக்கணுமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது சார் நான் திருப்பியும் சொன்னேன், ரிஸ்ட் ஸ்பின்னருக்கு அங்க எவ்வளவு கஷ்டம் அந்த வெதர்ல. ஐ எம் ஆல்வேஸ் அ ஃபேன் ஆஃப் நூர் அஹமத். நீங்க பாத்தீங்கன்னா வேர்ல்ட் கப்லயே நான் வந்து தொண்டை தண்ணி கீழே கத்துனேன். இப்ப வந்து ஆப்கானிஸ்தான் பண்ணது பர்ஃபெக்ட்லி ரைட்டு. கரெக்டா தான் ரொம்ப ஆடினாங்களா? அப்போ கஷ்டம். கரெக்டான இப்ப பிளேயிங் லெவன் தானா? ஆமா ஆமா, அடுத்து இண்டோர்ல பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வெதர் குத்துற குளிர் இருக்காது. ஸோ டெஃபினட்டா உங்களுக்கு வந்து 100 அங்க வந்துருவாரு, அதுல சந்தேகமே இல்லை. தே டோன்ட் ரிக்வயர் கரீம் ஜன்னத் when they got அஸ்மத்துல்லா ஒமர் சாஹிப் போது அப்படி யோசிப்பாங்க. ஆர் எல்ஸ் தே மே ஈவன் டிராப் ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் பாலர். ஈவன் நவீனுல் ஹக் கேன் ஆல்சோ கோ இன் பிளேஸ் ஆஃப் ஹிம். அந்த பேட்டிங், ஏன்னா இண்டோர் வந்து பயங்கர பாட்டா 220 சல்லி ரன் அடிக்கலன்னா கூட நீங்க வந்து டிஃபெண்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி உங்க பாயிண்ட்டுக்கு நான் வரேன். அதாவது சிவம் தூபே அந்த மாதிரி ஒரு சிலர்லாம் இட்ஸ் ஆல் அபவுட் மேன் மேனேஜ்மெண்ட். ஒரு கோவில் காளை மாதிரி இருக்காருங்க ஆளு. நீங்க என்ன பண்ணணும் அவர்கிட்ட போயிட்டு, யோ நீ ஒரு ஃபாஸ்ட் போலர், அம்மா இப்படி அதெல்லாம் பண்ணாத, எவ்வளவு வேகமா போட முடியுமோ போட, வாண்ட் டு சி எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப். நீ டொமஸ்டிக் கிரிக்கெட் எப்படி ஆடின, இப்படி இப்படி போட்டியா போலிங் ரஞ்சி டிராஃப்ல, இல்ல இல்ல குயிக்கா போட்டல, மண்டைக்கு போட்டல, போடு. அப்படி கொடுத்து நீ ரன்னு அடி வாங்கினீங்கன்னா நீ ஒரு ஓவர்ல 30 ரன்னு, ஒரு ஓவர்ல 26 ரன்னு பேரோட போகணும். சரக்கு இல்லை இந்த லெவல்லங்கிறத நாங்க புரிஞ்சுக்கிறோம். நெகட்டிவா தப்பிக்கணும்னு போலிங் போடாத, ஒரிஜினல் போலிங் போடு. எவ்ரி 4 மேட்சஸ் கிவ் யூ 2 overs இந்த மிடில் ஓவர்ஸ் டு சி வாட் யூ கேன் ஆஃபர். இந்த மாதிரி மேன் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எதுவுமே அவர்கிட்ட பேசாம அவர்கிட்ட கொடுத்தா அவர் என்ன பண்ணுவாரு, ஐயா நான் வந்து 2 ஓவர் எனக்கு கொடுக்குறான், ஒரு 13 ரன்னுன்னா அடுத்த மேட்ச் போலிங் கொடுப்பான், இல்லை எல்லாம் போயிடுன்னு சொல்லிட்டு ஆஃப் கட்டர் போடுறது, காலில் பேடு போடுறது. டோன்ட் டூ தட். யூ ஆர் ஸ்ட்ராங் பாய், கோ ஹிட் த டெக் ஹார்ட். அந்த மாதிரி மேனேஜ் பண்ணி கொடுத்தா தேர் இஸ் a குட் சான்ஸ். இப்போ ஹர்திக் பாண்டியா இன்ஜுரியோ ஏதாவது பிரச்சனை வந்ததுனாலோ யூ ஆல்வேஸ் ஹாவ் அ பேக்கப். அண்ட் ஐ வுட் சர்டன்லி வாண்ட் அ பேக்கப் ஃபார் பாண்டியா பிகாஸ் இட்ஸ் பிகம் இன்ஜுரி ப்ரோன். ட்ரூ. சரி, இப்ப அடுத்த மேட்சுக்கு வந்து கோலி உள்ள வந்துருவாரு. கில்ல கில் பண்ணிடுவாங்களா இல்ல வேற யாரு
மாத்துவாங்க? திலக் வர்மா வெளியே போயிடுவாரா? அதாவது கில்லோட ஸ்ட்ரென்த் வந்து T20ல என்ன வந்து ஓபன் பண்றது. சோ இப்ப இவங்க என்ன பண்ணணும், இப்ப இவங்க எல்லாம் இப்ப சொல்றத பார்த்தா இப்ப இன்னொரு தியரியே கொடுக்குறாங்க, ரோஹித்தும் கோலி கோலி ஓபன் பண்ண ரோஹித். போறாங்க அப்படின்னு. சோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்ததுன்னா அன்பார்ச்சுனேட்லி கில் வெளியே போகணும். இல்ல நீ வந்து நம்பர் 3 தான், ரோஹித் ஆர் ஒன் ஆஃப் ருத்ராஜ், கில்லு, ஜெய்ஸ்வால் தான் இந்த பக்கம் வர போறாங்க, நீ நம்பர் 3 ஆடு அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி திலக் வர்மா வெளில போயிட்டு கில் வில் ரீடைன் இஸ் பிளேஸ் அண்ட் கோலி வில் கம் பேக். ஸோ நான் இந்த சீரீஸுக்கு என்ன பண்ணுவேன் தெரியல, எனக்கு ஏதோ பர்சனல் ப்ராப்ளம் நினைக்கிறேன் அவருக்கு, இல்லைன்னா அவர் விட மாட்டார். நான் என்ன சொல்ல, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோப்பான்னு சொல்லிட்டு I'll give a prolonged run for Tilak Verma and Gill to say that if they don't perform, sorry, உனக்கு நான் கொடுத்துட்டேன், they are not under consideration for T20 anymore. When the next series comes, I'm going to give a chance to someone else. You have decided Kohli is going to play. You have decided Rohit is going to play. Let him open the batting Kohli or number 3. அவரை மாதிரி ஒரு ஆள் டெஸ்ட் பண்ணுன்ற அவசியம் இல்லை. கோட்டி அவர் லாஸ்ட் இயர் எவ்வளவு ரன் அடிச்சாரு ஆர்சிபிக்கு, நீ எங்க ஆட சொன்னாலும் ஆடுவாரு. அப்படிங்கும் போது ஐ வுட் ராதர் சே ஸ்டே அட் ஹோம். டெஸ்ட் மேட்ச் 5 டெஸ்ட் மேட்ச் வருது இங்கிலாண்டோடன்னு சொல்லிட்டு ஐ கிவ் திஸ் யங்ஸ்டர்ஸ் another rope. ஏன்னா எல்லாருமே ஆசைப்பட்டு கில்லு மாதிரி ஒரு பிளேயரை நீங்க டிராப் பண்ணணும்னா யூ ஷுட் ஹேவ் அ கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் ரெக்கார்ட் டு சே உனக்கு இவ்வளவு சான்ஸ் நான் கொடுத்தேன், அன்பார்ச்சுனேட்டா யூ டிடன்ட் ரைஸ் அப் டு தி எக்ஸ்பெக்டேஷன், சாரி அப்படின்னு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் கோலி நீ வராதன்றான். அப்படி ஒரு வந்தா நான் என்ன பண்ணுவேன், obviously there is no chance of, in my opinion, I will go with Kohli and Rohit as opening. Kohli should bat number 3. So நீங்க சொன்ன மாதிரி திலகர்மா வெளில போயிட்டு I see that Gill will retain his place and rest all has to get one more chance before thinking about a change in Bangalore on the last T20. இல்ல அதுல நான் ஒண்ணு கேக்குறேன், ராகுலும் கோலியும் ஒரே டீம்ல ஆடினா டீமுக்கு சரி வராதுன்னு நம்ம பேசணும் ஷோல. ஓகே, அதே மாதிரி கில்லும் கோலியும் ஆடலாமா சேர்ந்து? இந்த பாருங்க, கில்லு வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் நீங்க இங்க பார்க்க போறீங்க. யூ வுட் ராதர் வாண்ட் டு see that experiment here rather than in Bridgeton, Barbados and Providence, Guyana. அதெல்லாம் இங்கேயே பாத்துருங்க, அங்க போய் பார்க்காதீங்க. சோ இப்ப கில்லும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அஸ்வின் கூட எனக்கு சொன்னாரு, என்ன பிரச்சனை நீங்க இப்படி சொல்றீங்க, அஃபென்சிவா ஆடுவாரு கில்லு அப்படின்னு. நீங்க ஓவராலா வந்து ஃபர்ஸ்ட் 15ல இருந்து 20 பால் அவரு எவ்வளவு டைம் எடுக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இட் கோஸ் டு டிஃப்ரெண்ட் கியர். பிளம்பாயின் ஷாட்ஸ் இருக்குது, எப்படின்னா பேட் பால்ஸ் ஒண்ணு கூட மிஸ் பண்ண மாட்டாரு. பட் வந்துட்டு இப்ப முட்டு பாயிண்ட் மேல கட் அடிக்க ஜெய்ஸ்வால் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பால் 6 அடிக்கணும்னு ட்ரை பண்ணுவாரு. இன்டென்ட், தி ஆட்டிடியூட் which he plays. Gill is a super class player. He's not someone who's going to really come there and get the heck out of you. அப்படிங்கும்போது நீங்க கேட்கிற கேள்வி கரெக்ட். If the management is going to think or the decide it's going to be Gill has to change his approach. தப்பு டிப்புன்னு அடிக்கணும். ஏன்னா வந்து ரோஹித் சர்மாவும் பாத்தீங்கன்னா சொல்ல முடியல, டமால் டிமில் அடிக்க போறாரா இல்ல டைம் எடுக்க போறாரான்னு தெரியல. விராட் கோலி டைம் எடுப்பாரு, கில்லும் டைம் எடுத்தாருன்னா அதுக்கப்புறம் என்ன போயிட்டாங்க நீங்க நினைக்கிறீங்க, தெரியாது. 2 வேர்ல்டு கப் அப்படிதான் போச்சு. 3வது வேர்ல்டு கப் அப்படி போகாது அப்படின்னு நம்புவோம். சரி, இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் வின் பண்ணிட்டாங்க கன்வின்சிங்கா. ஒரு ஹாப்பி டே ஃபார் இந்தியன் ஃபேன்ஸ். இதை பத்தி உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? இல்ல எனக்கு எனக்கு என்னன்னா ஐம் நாட் ரியலி வரிட் அபவுட் இந்தியா வின்னிங் ஆர் நாட். ஏன்னா வந்து எனக்கு என்னன்னா இப்ப அந்த கேள்விக்குறி இருக்கிற ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாம் தேருவாங்களா மாட்டலாங்களா. இன்னைக்கு ஒரு புது பூதம் உருவெடுத்திருக்கு சிவம் துபேன்னு. இந்த மாதிரி பூதம் உருவெடுத்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். we are extremely happy about it. இப்போ வந்து குல்தீப்பை உட்காந்து வச்சுட்டு பிஷ்டாய் சான்ஸ் கொடுத்தாங்க, வெல் டன் ராகுல் டிராவிட் சார், ஹாப்பி பர்த்டே டு யூ, வெல் டன். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் குல்தீப் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்பின்னர்னு, என்ன பண்ணுவான் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த செகண்ட் ஆல்ரவுண்டர் ஜடேஜா பேக்கப் இருந்தா அது வாஷிங்டன் சுந்தரா இல்ல அக்ஷர் பட்டேலா, 2 பேருக்கும் சான்ஸ் கொடுத்தாங்க. ஹூ இஸ் த பெட்டர் பெட் டு பி இன் த பிளேன் அஸ் a ரிசர்வ் ஃபார் ஜடேஜா? எனக்கு இந்த ஆன்சர் தான் வருது. இன்னும் 2 மேட்ச் ஆப்கானிஸ்தான் இந்தியா தோத்தா கூட வாய்ப்பே கிடையாது தோக்கிறதுக்கு. ஐ டோன்ட் கேர். ஏன்னா வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் கோயிங் டு பி த வேர்ல்ட் கப் தட்ஸ் கோயிங் டு பி பிளேட் இன் ஜூன் இன் த கரீபியன் ஐலண்ட்ஸ். போது எவ்வளவுக்கு எவ்வளவு ஆன்சர் வருது. இன்னைக்கு ஒரு பூதம் கிளம்பி இருக்கு, அடுத்த பூதம் கிளம்புமா இண்டோர்ல. Come back for a review to entertain you. Let's all celebrate India's win. On top of it, let's say well played Afghanistan. Until we come back for another episode to entertain you, thanks a lot and bye bye.